இயல் 3ல் இலக்கணம். இதில் பொருள் மயக்கம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தையை வந்து எழுதும் போதும் அதை சொல்லும் போதும் உரிய இடைவெளி விட்டு கரெக்டாக அந்த காற்புள்ளி அது எல்லாமே பயன்படுத்தி எழுதணும். அப்போ தான் அதனோட பொருள் வந்து கரெக்டான அர்த்தத்தோடு வந்து மற்றவங்களுக்கு புரியும். அதை வந்து நம்ம இடைவெளி விடாமல் காற்புள்ளி அரைப்புள்ளி அந்த மாதிரி சேர்க்காமல் டைரெக்டாக நம்ம பாட்டில் எழுதிட்டு இருந்தோம்னா அது வந்து பொருள் நம்ம எழுதுறது ஒன்றா இருக்கும், அதில் கிடைக்கக்கூடிய பொருள் வந்து வேறையாக இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த பொருள் மயக்கம் அப்படிங்கிற இலக்கணத்தில் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எம் மொழி யாருக்கும் எளிது. இதில் பாருங்கள், எம் மொழி யாருக்கும் எளிது. இதில் நம்மளோட மொழி வந்து யாருக்கும் எளிது அப்படிங்கிறத என்னோட மொழி யாருக்கும் எளிது அப்படிங்கிறத வந்து இந்த சென்டென்ஸ் வந்து உணர்த்துது. இதில் பார்த்திங்கன்னா எம்மொழி யாருக்கும் எளிது. இதில் என்ன இடைவெளி இல்லாமல் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எம்மொழிங்கிறது எந்த மொழியை குறிக்குது, எந்த மொழியானது யாருக்கும் எளிது அப்படிங்கிறத வந்து குறிக்குது. அடுத்து பாருங்கள், பாவின் நலங்காண்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு செயலில் வந்து பாவோட நலங்காண்க அப்படிங்கிற மீனிங்கை வந்து இது தருது. இதில் பாருங்கள், அப்பாவின் நலங்காண்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த சென்டென்ஸில் அப்பாவோட காண்க அப்படிங்கிற பொருளை வந்து தருது. அடுத்து பார்த்திங்கன்னா 5 மாடி வீடு. இதில் என்ன குறிக்குது அப்படின்னா 5 மாடி வீட்டை வந்து குறிக்குது. 5 மாடி வீடு இருக்குது அப்படிங்கிறத வந்து குறிக்குது. இதில் பார்த்திங்கன்னா 5 மாடி வீடு. இதில் 5 மாடி வீடு, அந்த 5 மாடி வீடு கட்டடத்தை வந்து இது வந்து உணர்த்துது. அடுத்து அன்று முதல் பாடம் கற்றோம். அன்னையிலிருந்து அன்று முதல் பாடம் கற்றோம் அப்படிங்கிற பொருளை வந்து இந்த வார்த்தையானது இந்த உணர்த்துது. அடுத்த வாக்கியம் எதை உணர்த்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்று முதல் பாடம் கற்றோம். அன்று முதல் பாடம் கற்றோம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை வந்து தருது. அப்போ சொற்களை வந்து கரெக்டான இடைவெளியும் கமா ஃபுல் ஸ்டாப் இந்த மாதிரி வைத்து கரெக்டான முறையில் பயன்படுத்தினா மட்டும்தான் நமக்கு வந்து சரியான மீனிங் வந்து அதில் வந்து புரியும். வல்லின மெய்களும் பொருள் வேறுபாடும் பற்றி தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், வல்லின எழுத்துக்கள் என்னென்ன, கசட தபர. இதில் பார்த்திங்கன்னா கா ச த ப. இது 4 எழுத்துக்களும் வந்து மேக்சிமம் வந்து சொற்களுக்கு இடையில் வந்து தோன்றும். இதில் பாருங்கள், பிட்டு தின்றான். இது வந்து எந்த பொருளை உணர்த்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிட்டு தின்றான், அதாவது ஏதோ ஒரு ரொட்டியா பிஸ்கட்டா அந்த மாதிரி இருக்கிறத பிட்டு தின்றான் அப்படிங்கிற மீனிங்கை வந்து இது தருது. இது வந்து பிட்டு தின்றான், இது வந்து ஒரு உணவுப் பொருளை வந்து குறிக்குது. அடுத்து பாருங்கள், உள்ள கருத்து அப்படிங்கிறது மனதில் உள்ள கருத்தை வந்து குறிக்குது. இது பார்த்திங்கன்னா இதில் உள்ள கருத்து, இதில் பார்த்திங்கன்னா இக்கு அப்படிங்கிற எழுத்து சேராதனால இதில் உள்ள கருத்து, என்ன கருத்து இருக்கோ அதுதான், அதை பற்றி வந்து மீனிங் தருது. அடுத்து ஈட்டி கொண்டு வந்தான், ஒரு வருவாயோ ஏதோ ஒன்று வந்து ஈட்டி கொண்டு வந்தான் அப்படிங்கிறத குறிக்குது. இதில் வந்து ஈட்டி கொண்டு வந்தான், அதாவது ஈட்டியை கொண்டு வர்றான் அப்படிங்கிற பொருளை வந்து இது தருது. அடுத்து பார்த்திங்கன்னா காற்புள்ளி பொருள் மயக்கம். புள்ளி இடாததுனால என்னென்ன பொருளில் மயக்கம் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி சொல்ல வர்றாங்க. அவள் அக்கால் வீட்டிற்கு சென்றாள். இதில் பார்த்திங்கன்னா அவள் ஒரு பெண்ணானவள் தன்னோட அக்கால் வீட்டிற்கு சென்றாள் அப்படிங்கிற பொருளை வந்து அது தருது. அடுத்து பாருங்கள், அவள் அக்கால் வீட்டிற்கு சென்றாள். இதில் வந்து அவள் அக்கால், ஒரு பெண்ணோட அக்கால் வந்து தனது வீட்டிற்கு சென்றாள் அப்படிங்கிற பொருளை வந்து இது தருது. அப்போ காற்புள்ளி இடாட்டாலும் வந்து வார்த்தைகளில் வந்து பொருள் மயக்கம் ஏற்படும். அடுத்து பார்த்திங்கன்னா இடைச்சொற்களும் விகுதிகளும் சொல் உறுப்புகளும் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இதில் நமக்கு இடைச்சொற்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விடும், தன், தான், பற்றி, முன், முதல், பால், கண், படி, மூலம், கூட, இன்னும் நிறையா வார்த்தைகள் வந்து ஒரு சென்டென்ஸை வந்து இணைக்கக்கூடிய வகையில் உள்ளதை தான் இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் பாருங்கள்,
விடும் அப்படிங்கிறது தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் நன்று. இதில் பார்த்தீங்கன்னா தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் நன்று. தன்னோட தவறை வந்து தான் செய்த தவறை உணர்ந்து விட்டானா நல்லது அப்படிங்கிறது இந்த வார்த்தை குறிக்குது. அடுத்து பாருங்கள், தன் தவற்றினை உணர்ந்து விடுவானாயின் நன்று. இந்த வாக்கியம் எதை பற்றி சொல்ல வருதுன்னா, தன் தவற்றினை உணர்ந்து அந்த செயலை வந்து விட்டுட்டானா நன்று, விடுவானாயின் நன்று அப்படிங்கிறத குறிக்குது. அப்போ இடையில் கேப் விட்டு எழுதும்போது அதனோட மீனிங் வந்து மாறுது. அடுத்து தன். பாண்டியன் தன் கவிதையை படித்தான். அதாவது பாண்டியன் தன் கவிதையை படித்தான். பாண்டியன் தான் கவிதையை வந்து படிக்கிறான் அப்படிங்கிற பொருளை தருது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாண்டியன் தன் கவிதையை படித்தான். தான் எழுதின கவிதையை வந்து பாண்டியன் படிக்கிறான் அப்படிங்கிற பொருளை வந்து இது தருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, முதல் பாருங்க, அன்று முதல் அமைச்சர் வந்தார். அதாவது அன்று முதல் அமைச்சர் வந்து வருகிறார். அன்று முதலமைச்சர் வருகிறார், அதாவது முதலமைச்சர் வருகிறார். அப்போ அன்று முதல் அப்படின்னு சொல்லையில் இது வேற பொருளை தருது. அடுத்து அன்று முதலமைச்சர் அந்த மாதிரி சொல்லையில் அது வேற பொருளை வந்து தருது நமக்கு. அடுத்து இந்த மாதிரி எக்ஸாம்பிளை பார்த்துக்கிறோங்க. சொல்லுறுப்புகள், அதாவது வேற்றுமை உறுப்புகள் வந்து சேர்த்தா எப்படியெல்லாம் வாக்கியங்கள் வந்து மாறுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். இதில் பாருங்கள், வீட்டிலிருந்து சென்றான். அதாவது வீட்டில் இருந்து சென்றான். வீட்டில் இருந்து சென்றான். இதில் பார்த்திங்கன்னா, வீட்டில் அமர்ந்தோ கொஞ்ச நேரம் இருந்துட்டு சென்றான் அப்படிங்கிற பொருளை வந்து தருது. வேற்றுமை உறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஐயால் கூ இன் அது கண். இந்த உறுப்புகளை சேர்க்கையில் சொற்களில் ஏற்படும் மாற்றத்தை தான் சொல்லுறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், சொற்களை மாற்றி எழுதும்போது ஏற்படும் பொருள் குழப்பம். இதில் பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும். அதாவது இந்த தொடரில் பார்த்திங்கன்னா, தி ஜானகிராமன் ஆண்டுதோறும் மறைந்தார் அப்படிங்கிற தவறான பொருளை வந்து தருது. பாருங்கள், அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள், மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். இந்த மாதிரி அமைகிறது தான் கரெக்டான வேர்ட்ஸ் வந்து. இதில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜானகிராமன் நினைவாக வருடம் ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். இதில் பார்த்தீங்கன்னா, ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் சொல்லியிருக்காப்பா. ஆண்டுதோறும் அவர் வந்து இறக்கவில்லை, ஒரே ஒன் டைம் மட்டும்தான் இறக்குறாரு. அப்போ இந்த சென்டென்ஸ் நமக்கு என்ன பண்ணுது, தவறு. இதுதான் கரெக்டான முறையில் இருக்குது. நம்ம சொற்களை வாக்கியத்தில் எழுதும்போது எதெல்லாம் பயன்படுத்தணும், எந்தெந்த ரூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பண்புத்தொகை, வினைத்தொகை. ரெண்டுலேயும் சொற்கள் வரும்போது சேர்ந்தே வரும், தனித்தனியாக வந்து வராது. இதில் பாருங்கள், செங்கடல் அப்படிங்கிறது பண்புத்தொகை. அதாவது இது வந்து சேர்ந்தே நிற்கும், தனித்து வந்து வராது. இந்த மாதிரி பிரித்து எழுதுனா அது வந்து தவறு. அடுத்து கத்துக்கடல், அதாவது ஓசையான கடல். இது வந்து சேர்ந்தே வரும், கத்து கடல் அப்படிங்கிறது தவறான பொருளை வந்து நமக்கு தருது. அப்போ பண்புத்தொகையாகவும் வினைத்தொகையாகவும் சொற்கள் வரும்போது அந்த சொற்கள் வந்து சேர்ந்தே வரும், தனித்தனியாக வராது. அடுத்து செகண்ட் ஒன், பெயர் சொல் வினைச்சொல் ரெண்டுக்கும் இடையில நின்று பொருளை தெளிவாக உணர்த்தி நிற்கும் இடைச்சொற்களை வந்து சேர்த்து எழுதணும். அதாவது தனித்து என்றைக்குமே எழுதக்கூடாது. அணங்கு கொள் இந்த மாதிரி சேர்த்து எழுதுறது தான் கரெக்டு. அணங்கு கொள் அந்த மாதிரி எழுதுனா தவறு. அடுத்து இடைச்சொல்லுடன் சொற்களை சேர்த்தே எழுத வேண்டும். இதில் பார்த்திங்கன்னா, பேசியபடி பணம் கொடுத்தான். அதாவது பேசியவாறு பணத்தை கொடுத்தான். அடுத்ததில் பார்த்திங்கன்னா, பேசிய படி பணம் கொடுத்தான். இந்த படி அப்படிங்கிறது ஒரு படி அளவை குறிக்குது. அப்போ பிரிக்கும்போது வேற ஒரு பொருளை தருது. அப்போ இந்த மாதிரி இருந்தால் அந்த சென்டென்ஸ் வந்து தவறு. அடுத்து பாருங்கள், உடம்படு மெய்கள் வந்து எப்போவுமே சேர்த்து தான் எழுத வேண்டும், தனித்தனியாக என்றைக்குமே எழுதக்கூடாது. யூ இந்த மாதிரி வர்ற இடத்துல சென்டென்ஸ் வந்து சேர்த்தே எழுதணும். இதை பார்த்தீங்கன்னா, மணி அடித்து சென்றான். அதாவது இதில் மணி அடித்து சென்றான் அப்படிங்கிறது ஒலி எழுப்புதல், சவுண்டை வந்து எழுப்புறதை வந்து குறிக்குது. இது வந்து கரெக்டான வார்த்தை. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா, மணி அடித்து சென்றான் இந்த மாதிரி பிரித்து எழுதையில் நமக்கு வந்து
மணி என்பவன் யாரையோ அடிச்செல்றான், அந்த மாதிரி வேற ஒரு பொருளை தருது. அடுத்து பார்த்திங்கன்னா பன்மையை உணர்த்தும் கல் விகுதி வந்து என்றைக்குமே சேர்ந்தே வரணும், பிரித்து வந்து அதை வந்து எழுதக்கூடாது. ஈக்கள் மொய்த்தன இதுதான் ஈக்கள் மொய்த்தன, அதாவது ஈ வந்து மொய்க்குது அப்படின்னு சொல்லி தனியாக தான் எழுதணும், சேர்த்து தான் எழுதணும். ஈ கல் மொய்த்தன அந்த மாதிரி எழுதணும், அது வந்து தவறு. குரங்குகள் உண்டன, இதுதான் கரெக்டான மீனிங். பொருளை தரும். குரங்கு கல் உண்டன, இது வந்து வேறு பொருளை தருது. அப்போ தனித்தனியாக எழுதும்போது வேறு ஒரு பொருளை தரும். அடுத்து பார்த்திங்கன்னா இரட்டை கிளவி சொற்களை சேர்த்தே எழுத வேண்டும். படபட, மடமட, கடகட இந்த மாதிரி இரட்டை சொற்கள் ஒளி உள்ள அந்த சொற்களை வந்து சேர்த்து எழுதணும், அப்போ தான் வந்து அழகு தரும். அடுத்து பார்த்திங்கன்னா சொற்புணர்ச்சியில் என்றைக்குமே நிலைமொழியின் ஈற்றெழுத்து வந்து மெய்யெழுத்தாகவும் வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்தால் அதை வந்து சேர்த்து எழுத வேண்டும். சுடர் ஆளி, அதான் இந்த விதியை யூஸ் பண்ணுவோம்ல, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதியை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா உரிச்சொற்களை பெயரோடவோ வினையோடவோ பயன்படுத்தும் போது சேர்த்து எழுத வேண்டும். கடி, உரிச்சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மா, சல, தவ, கடி, நனி, இதெல்லாம் உரிச்சொற்கள்னு சொல்லி சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா கடிமணம், கடிமணம் இந்த மாதிரி இருந்தால் சென்டென்ஸ் வந்து தவறாக இருக்குது. கடிமணம் அப்படி எழுதுறது தான் சொல்லுக்கு வந்து சிறப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்து உம்மை தொகை சொற்களை என்றைக்குமே வந்து சேர்த்தே எழுத வேண்டும். இதில் வந்து நேரிணை சொற்கள் எதிரிணை சொற்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது, இதையும் வந்து சேர்த்து எழுதணும். உற்றார் உறவினர் அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதுறது தான் சிறப்பு. இதை வந்து உற்றார் உறவினர் அப்படின்னு சொல்லி பிரித்தோன்னா அது வந்து சிறப்பாக இருக்காது, அது தவறான மீனிங்கை வந்து நமக்கு தரும். அடுத்து சீரும் சிறப்பும், இதையும் சேர்த்து எழுதணும், பிரித்து வந்து எழுதக்கூடாது. அடுத்து மேடு பள்ளம், இதையும் சேர்த்து எழுதுனா தான் மீனிங் தரும். மேடு பள்ளம் இது வந்து எதிரிணை சொற்கள், சீரும் சிறப்பும் இது வந்து நேரிணை சொற்கள். அடுத்து சொற்றொடரில் ஏற்படும் பிழைகள் பற்றி தான் சொல்ல வர்றாங்க. திணை, பால், எண், இடம், காலம் முதலிய பிழைகள் வந்து ஏற்படா வண்ணம் நம்ம வந்து பார்த்துக்கிறது தான் சாலச் சிறந்தது. கோவலன் மதுரைக்கு சென்றது அப்படிங்கிறது தவறான மீனிங்கை தருது. சென்றான் அப்படிங்கிறது தான் கரெக்டான மீனிங். சென்றது அப்படிங்கிற இடத்துல திணை வந்து மாறுபடுது, அக்ரிணையாக மாறுது. அடுத்து பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றன, இந்த பன்மையில் வரும்போது தின்றன சேர்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா குதிரையும் யானையும் வேகமாக ஓடின. அடுத்து அவன் வெண்மதியிடம் பேசினாய் அப்படின்னு சொல்லி வராது, இது வந்து பெண்பால், அப்போ என்ன பண்ணணும், பேசினாள். சென்னையிலிருந்து நேற்று வருகிறான், இந்த சென்டென்ஸில் வருகிறான் அப்படிங்கிறது தவறான மீனிங்கை தருது. அப்போ வந்தான், இது காலத்தில் வந்து தவறு ஏற்படுது. நேற்று வந்தான் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும், வருகிறான் அப்படிங்கிறது தவறாக மீனிங்கை வந்து நமக்கு தருது. அடுத்து பார்த்திங்கன்னா அது அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு வந்து அக்ரிணிக்க உரியதாக இருக்குது. இதில் பாருங்கள், எனது மனைவி, அரசரது மகன் அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாது. என் மகன், அரசனின் மகன் அந்த மாதிரி எழுதுனா தான் அது வந்து கரெக்டான பொருளை வந்து நமக்கு உணர்த்தும். இப்போ வீடு, மாளிகை அந்த மாதிரி இருக்குன்னா எனது வீடு, அரசரது மாளிகை இந்த மாதிரி எழுதலாம். அப்போ அக்ரிணைக்கும் உயர்திணைக்கும் பொருள் புரிஞ்சு ஒரு வாக்கியத்தை கரெக்டான முறையில் எழுதணும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பேருந்து மோதி மிதிவண்டியில் சென்றவர் காயம் என்னும் தொடர் வந்து தவறானது. பேருந்து மோதியா மிதிவண்டியில் சென்றார், மிதிவண்டியில் சென்றவர் பேருந்து மோதி காயம் அப்படிங்கிறது தான் கரெக்டான வந்து மீனிங் வந்து நமக்கு தரும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேருந்து மோதி, பேருந்து வந்து காயப்படுது அந்த மாதிரி வந்து தவறான பொருளை வந்து உணர்த்துது. அடுத்து பார்த்திங்கன்னா பொதுவான பிழைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சுடு தண்ணீர்
எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணீர். சுடு அப்படிங்கிறது ஹீட்டானது, தண்ணீர் அப்படிங்கிறது குளிர்ந்த நீர். அப்போ தண்ணீர் அப்படிங்கிறது சூடும் குளிருமா எப்படி இருக்க முடியும். அப்போ சுடு தண்ணீர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது தவறு. தண்ணீர் அப்படின்னு சொன்னாலே போதும். அடுத்து பார்த்திங்கன்னா நடு சென்டரில் நின்றான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, சில இதில் வந்து நம்ம பயன்படுத்துவோம். நடு சென்டரில் நின்றான். நடு அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து தமிழ் வார்த்தை, சென்டர் அப்படிங்கிறது ஆங்கில வார்த்தை. அப்போ தமிழும் ஆங்கிலமும் கலந்து ஒரு வேர்ட்ஸ் எழுதையில் அது வந்து தவறான மீனிங்கை வந்து நமக்கு தருது. கரெக்டாக வந்து தமிழை யூஸ் பண்ணணும் அல்லது ஆங்கிலத்தை வந்து பயன்படுத்தணும். அடுத்து பார்த்திங்கன்னா வினைத்தொகை சொல்லுக்கிடையில் வல்லினம் வந்து மிகக்கூடாது. இப்போ திருவளர் செல்வன், திருவளர் செல்வி அப்படிங்கிறது தான் சரியான வந்து வார்த்தை நமக்கு. திருவளர் செல்வன், சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருவளர் செல்வன், திருவளர் செல்வி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தவறான வேர்ட்ஸை வந்து யூஸ் மீனிங்கை வந்து தருது. அப்போ நம்ம வினைத்தொகை சொல்லிக்கிடையில் வல்லின சொற்களை வந்து என்றைக்குமே மிகக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா பிழை தவிர்க்க வந்து சில குறிப்புகள் வந்து கொடுக்குறாங்க. ஒருவர் சொல்ல சொல்ல கேட்டு எழுதி பழகுதலும் உதவும். அதாவது டிக்டேட்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொல்ல சொல்ல நம்ம வந்து திரும்ப அதை கேட்டு எழுதினோன்னா பிழைகள் வந்து ஏற்படாது எழுதும்போது. சொல்லுக்கான பொருளை நினைவில் கொள்ளுதல் சிறந்த பயிற்சி. அதாவது சொல்லுக்கான பொருளை நினைவில் கொள்வது வந்து மிகச்சிறந்த பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மரபு சொற்களை கற்றல் இன்றியமையாத ஒன்றாகும். அதாவது யானை கன்று, யானை குட்டி அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இலக்கண விதிகளை மனதில் பதித்து வைப்பதும் நமது கடமை. அதாவது இலக்கண ரூல்ஸ் படி அதை மனசில் வச்சு எழுதுவது பிழை ஏற்படாமல் இருக்க வழிகோலும். அடுத்து எழுதியதை வந்து திரும்ப படித்து பார்த்து பிழை இருப்பின் திருத்தினோன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த பிழை ஏற்படாமல் வந்து நமக்கு ஏற்படாத வண்ணம் வந்து பார்த்துக்கிறலாம். இது எல்லாமே நம்ம வந்து சொற்கள் எழுதும்போதும் பேசும்போதும் இது நம்ம இந்த இலக்கணத்தில் பார்த்த எல்லா வகையான அந்த ரூல்ஸையும் பயன்படுத்திட்டு வந்தோண்டா நமக்கு எப்போவுமே வந்து பிழைகள் ஏற்படாத வண்ணம் வந்து சொற்களை வந்து பயன்படுத்தலாம். நன்றி.